வில்லிவாக்க பகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் வெற்றியாளன் அவர்களும், நம்முடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் செம்மொழி என்று அழைக்கப்படுகின்ற சதீஷ்குமார் அவர்களும் நம்முடைய மேயர் வாயிலாக வைத்த கோரிக்கைக்கு ஏற்ப இன்றைக்கு ஓப்பன் பேஸ் ரிசர்வ் லேண்ட் என்று சொல்லப்படுகின்ற OSR லேண்ட் சுமார் 4 ஏக்கர் பரப்பளவு இந்த பகுதியில் அமைந்திருக்கிறது என்றும், அந்த பகுதியில் மக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையில் திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அவர் வைத்த கோரிக்கையை ஏற்று நானும் எங்கள் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ரா அவர்களும், மத்திய சென்னையினுடைய RDC பிரவீன் அவர்களும், எங்கள் துறையினுடைய CEO அவர்களும் இன்றைக்கு நேரடியாக கள ஆய்வினை மேற்கொண்டோம். இந்த 4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த இடத்தில் பல்வேறு சிறு சிறு பணிகள் நடைபெற்றிருக்கின்றது. இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு பிரம்மாண்டமான அளவில் மக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையில் ஒரு திட்டமிடுதலை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஏற்ப பல்வேறு வகையில் இந்த பகுதியிலே வசிக்கின்ற மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் அதேபோல் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கின்ற வகையில் உடல் நலம் பேணி பாதுகாப்பதற்குண்டான கட்டமைப்பு உருவாக்கப்பட இருக்கின்றது. இதற்கு முன்பு அண்ணாநகர் ஷனாய் நகரிலே ஒரு மிகப்பெரிய ஒரு 4 ஏக்கர் பரப்பளவில் ஒரு கால்பந்து மைதானமும் அதேபோல் கூடைப்பந்து மைதானமும் அமைக்கின்ற பணியை பார்வையிட்டு வந்திருக்கின்றோம். இதைத் தொடர்ந்து கொளத்தூர் பகுதியிலே 53 கோடி ரூபாய் செலவிலே கட்டப்பட்டு வருகின்ற வண்ண மீன்கள் மையத்தை பார்வையிட செல்ல இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து SBI தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் நடைபெறுகின்ற நீச்சல் குளம், குத்துச்சண்டை அரங்கம் உட்பட 7 கோடி ரூபாய் செலவிலே நடைபெற்றிருக்கின்ற பணிகளை பார்வையிட இருக்கின்றோம். இந்த வகையில் திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவர்களும் பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கின்ற அனைத்து இடங்களையும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருகின்ற வகையில் பூங்காக்கள், அதேபோல் விளையாட்டு திடல்கள், நீச்சல் குளங்கள் போன்றவற்றை ஏற்படுத்துகின்ற நல்லதொரு சீரிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில்தான் வடசென்னை வளர்ச்சி திட்டமும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. வரலாறு காணாத வகையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தை பொறுத்தளவில் அதற்கு தந்தை என்றால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை குறிப்பிடலாம். அவர் வழியில் இன்றைக்கு இந்த துறையில் இதுவரையில் எடுத்துக்கொள்ளப்படாத அளவிற்கு 2 ஆண்டுகளில் மாத்திரம் 192 பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் சுமார் 2000 கோடி ரூபாய் அளவிற்கு வளர்ச்சி திட்ட பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். 228 பணிகள் சுமார் 6000 கோடி ரூபாய்க்கு அதிகமான பொருட்செலவிலே பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அதில் குறிப்பிட்டு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் 2000 கோடி ரூபாய் அளவிற்கு வளர்ச்சி திட்ட பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய கனவு எப்படி நம்முடைய தெற்கு போன்ற பகுதிகளில் வளர்ச்சிகள் அதிக அளவு இருக்கின்றதோ அதே போன்ற வளர்ச்சிகள் வடசென்னையிலும் உருவாக்கிட வேண்டும் என்று அவருடைய கனவை நனவாக்குகின்ற வகையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமும் சென்னை பெருநகரத்தினுடைய மாநகராட்சியும் இணைந்து இந்த வளர்ச்சி திட்ட பணிகளை நடைபெறுகின்ற பணிகளை ஆய்வு செய்வது, புதிய பணிகளுக்கு திட்டமிடுதல், அந்த பணிகளுடைய முன்னேற்பாடுகளை முன்னேற்றத்தை தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்வது என்பது தொடர் முயற்சியாக எந்த ஆட்சி காலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த ஆட்சியில் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து வட சென்னையை வளமான சென்னையாக, வாடா சென்னையாக மாற்றுவோம் என்ற கொள்கையோடு மக்கள் பணி ஆற்றி கொண்டிருக்கின்றோம். நிச்சயம் 2025ஆம் ஆண்டு இறுதியில் பல்வேறு பணிகள் மக்களுடைய பயன்பாட்டிற்கு சென்றடையும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பெருநகர மாநகராட்சி சார்பிலும் CMD சார்பிலும் பல்வேறு விளையாட்டு திறல்கள் அமைச்சிட்டு வரும். ஆனால் கிரிக்கெட்டுக்கு ஒரு தரமான கிரிக்கெட் மைதானம் இங்கே இல்லை அப்படிங்கிறது எல்லாமே தனியார் இடம் இருக்குது. நம்ம அரசு சார்பில் ஏதாவது கிரிக்கெட் மைதானம் ஏற்படுத்தும். எவ்வளோ பெரிய ஸ்டேடியம், ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஸ்டேடியம் சேப்பாக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. நம்முடைய நேரு ஸ்டேடியத்தில் கூட பெரிய அளவுக்கு கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைந்திருக்கின்றது, ஃபுட்பால் ஸ்டேடியம் அமைந்திருக்கின்றது, அங்கும் பயன்பாட்டில் இருக்கின்றது.
இருந்தாலும் நிருபருடைய கோரிக்கை ஏற்று அதற்கேற்றாற்போல் இடவசதி இருந்தால் நிச்சயம் வட சென்னையிலும் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தை உருவாக்குவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர், மாண்புமிகு தமிழக துணை முதல்வருடைய வழிகாட்டுதலோடு ஏற்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தூங்குபவர்களை எழுப்பலாம், தூங்குபவர்களை போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. ஒரே ஒரு கூற்றுத்தான், பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு தேவையான நிவாரணத்தை அதற்குண்டான குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் மீது குற்ற நடவடிக்கையின் வாயிலாக தண்டனை பெற்று தருவதில் இந்த ஆட்சி எல்லளவும் பின்வாங்கவில்லை. அப்படி இருந்தும் தொடர்ந்து இந்த பிரச்சனையை கையாளுகிறார்கள் என்றால், பாதிக்கப்பட்டது ஒரு பெண், அந்த பெண்ணுடைய வருங்காலத்தை நினைக்காதவர்கள்தான் இப்படி இந்த பிரச்சனையை ஊதி ஊதி பெரிதாக்குகிறார்கள். நான் குற்றம் சுமத்துவதை சொல்லுகிறேன், நாமும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள்தான், நமக்கும் பெண் குழந்தைகள் இருக்கும், அல்லது நம்மை சார்ந்த உறவினர்களுக்கும் பெண் குழந்தைகள் இருக்கலாம். தொடர்ந்து இப்படி ஒரு இழிச்சொற்களை பயன்படுத்தி அந்த பெண்ணினுடைய வருங்காலத்தை குலைக்க செய்கின்ற இவர்களை நிச்சயமாக வருங்காலம் ஏற்றுக்கொள்ளாது. மனிதாமுள்ள மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை பொறுத்தளவில் இன்னார் இனியவர் என்று இல்லாமல் குற்ற நடவடிக்கைக்கு உரிய பரிகாரத்தை தேடி உடனடியாக கைது நடவடிக்கை செய்யப்பட்டிருக்கின்றது. ஜாமீனிலே வெளிவராத அளவிற்கு பல்வேறு கடுமையான செக்ஷன்களின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே நிச்சயம் தமிழகத்தை பொறுத்தளவில், தமிழக மக்களை பொறுத்தளவில் நீதி தவறாத, பெண்களுக்கு முழு பாதுகாப்புள்ள ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சியை கருதுகிறார்கள். இன்றைக்கு நீதிமன்றம் கடுமையாக கண்டித்திருக்கின்றது. இதன் பிறகாவது இவர்களுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இப்படிப்பட்ட அவதூறை கலப்புகிறவர்களுக்கு 2026 ஆண்டு காத்து கொண்டிருக்கின்றது. தகுந்த ஒரு பதிலடியை மக்கள் நிச்சயமாக வழங்குவார்கள்.